மனிதனுக்கு வயது சென்று கொண்டிருக்கிறது, ஆனால் இரண்டு விடயங்கள் அவனிலே வாலிபமாகவே இருக்கிறது. ஒன்று இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை. இரண்டாவது மால், அதிகம் சம்பாதிக்க வேண்டும், செல்வத்தை குவிக்க வேண்டும் என்ற ஆசை. இந்த இரண்டு ஆசைகளும் மரணத்தை பற்றிய சிந்தனையை எங்களிடம் இருந்து எடுத்து விட்டது சகோதரர்களே. உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? மரணத்துக்கு பின்னால் உள்ள தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள். முடிவே இல்லாத அந்த நிரந்தரமான மறுமைக்காக நாம் தேடி வைத்திருக்கின்ற கட்டுச்சாதனங்கள் என்ன? திடீரென மரணம் வரலாம். நாம் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டிய நிலையில் மரணித்து விட்டார். திடீரென மரணம் வரலாம். நான் குடும்ப உறவு அல்லது இரத்த உறவை துண்டித்த நிலையில் மரணித்து விட்டார். திடீரென மரணம் வரலாம். ஒருவனை பற்றி ஒருவனுடைய மானத்தை போக்கிய நிலையில், ஒருவனுடைய சொத்துக்களை சுரண்டிய நிலையில் நான் மரணித்து விட்டால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? நிரந்தரமான அமல்கள் என்ன? இஸ்லாம் சொன்னதை போன்று நான் எனக்காக என்ன வக்ஃப் செய்திருக்கிறேன், சதகத்துல் ஜாரியாவை செய்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக, கபர் வாழ்க்கைக்காக உதவக்கூடியவர்களாக, நன்மைகளை அனுப்பக்கூடியவர்களாக நான் வளர்த்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு தந்த அறிவை இந்த உலகத்தில் நான் மட்டும் கொண்டு செல்லாமல் மற்ற மக்களுக்கும் விட்டு செல்கிறேனா? இந்த விடயங்களில் நாம் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய மறுமை வாழ்வும் வெற்றிகரமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம். அண்மை காலமாக நாம் அடிக்கடி எங்களோடு வாழ்ந்த சகோதரிகளுடைய மரண செய்திகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு மாதத்துக்குள்ளால் நம்மோடு வாழ்ந்த 20க்கும் மேற்பட்ட நமது உறவுகள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். வாழ்வினுடைய யதார்த்தம் அதுதான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா ஆன்மாக்களும் நிச்சயமாக ஒரு நாள் மரணத்தை தீருங்கள். இந்த உலகத்தில் நாம் யாரும் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபி, நீங்கள் சொல்லுங்கள், மனிதர்களே, எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் தப்பி ஓடுகிறீர்களோ நிச்சயமாக அது உங்களை வந்தடைந்தே தீரும். யுத்ரிக்குக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்த பொழுதிலும், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குக்குமுல் மௌத், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுடைய மரணம் நிச்சயமாக உங்களை வந்தடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் பலமாக கட்டப்பட்ட மாளிகைக்குள்ளே இருந்தாலும் உங்களுடைய நேரம் வந்துவிட்டால், உங்களுடைய அஜல் நெருங்கிவிட்டால் நீங்கள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் என்று நபி அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மத்தல் இப்னி ஆதம் வ பிஜன்பைஹி 99 மனியா. ஒரு மனிதனை 99 மரணங்கள் விரட்டி கொண்டிருக்கிறது. அவனை சுற்றி 99 மரணங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால் நிச்சயமாக அவன் மரணிக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டு அவன் பிரிய வேண்டும். நோயினால், விபத்துக்களினால், அனர்த்தங்களினால், ஏதோ ஒரு காரணத்தினால் அவன் நிச்சயமாக மரணத்தை சந்தித்தே தீரும். அவனுக்கு நாம் வெளிப்படையாக சொல்லக்கூடிய காரணங்கள், மரணம், நோயினால் மரணித்தார், விபத்தினால் மரணித்தார், அல்லது வேறு வேறு காரணங்களினால் மரணித்தார் என்று சொல்லுகின்ற அளவு காரணம் ஒன்றும் இல்லை என்றாலும் அவர்
வயோதிபத்தை அடைந்தாவது மரணித்தே ஆக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த வகையிலே அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வந்த ஒழுங்கில் அல்ல மரணிப்பது. மூத்தவர்கள் மரணித்து அதற்கு பிறகு இளையவர்கள் மரணித்தல் அப்படியான ஒழுங்கு அல்ல. மரணத்துக்கு வயது கிடையாது, மரணத்துக்கு நேரம் கிடையாது, மரணத்துக்கு இடம் கிடையாது. லா தத்ரி நஃப்ஸுன் பிஅய்யி அர்தின் தமூத் வலா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதன். எந்த ஒரு ஆன்மாவுக்கும் நாளை அடுத்த கணம் என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியாது. எந்த ஒரு ஆன்மாவும் எந்த பூமியிலே மரணிக்கும் என்பது தெரியாது. பிறந்த இடத்திலே தான் மரணிக்க வேண்டும் என்பது அல்ல. எத்தனையோ பேர் வெளிநாடுகளிலே மரணித்திருக்கிறார்கள், வெளியிடங்களிலே மரணித்திருக்கிறார்கள். ஜனாசாக்களை எடுக்க முடியாத நிலைமைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. யாருக்கும் தெரியாது எப்பொழுது மரணிப்போம், யாருக்கும் தெரியாது எந்த இடத்தில் நாங்கள் மரணிப்போம் என்று. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாழ்வின் யதார்த்தமே மரணம்தான். ஒரு மனிதன் மரணிப்பதற்குரிய அடையாளம் என்ன என்றால், அவன் பிறந்ததுதான் மரணத்துக்குரிய அடையாளம். அவன் பிறந்து விட்டால் அடுத்த கணம் அவன் மரணத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். அது சிறுபிள்ளையாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், நடுத்தர வயதை உடையவனாக இருக்கலாம், வயோதிபனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் எந்த கணமும் அவன் மரணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் மரணத்தினுடைய அடையாளம் என்று சொல்வார்கள். அவன் பிறந்தது. அந்த வகையிலே அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் நடக்கின்ற மரணங்கள், அது அண்மை காலமாக நிகழ்கின்ற மரணங்களை பார்க்கின்ற பொழுது இளவயது மரணங்களும் அதிகமாக இருக்கின்றன. இத்தகைய இந்த மரணங்கள் அதனை நாம் சாதாரணமாக கடந்து செல்வதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மௌத்தி வாஇதன். மரணம் மாத்திரம் போதும் உங்களுக்கு சிறந்த உபதேசமாக மாறுவதற்கு. அதனுடைய பொருள், ஒவ்வொரு மனிதனும் தனக்கு முன்னால் நடைபெறுகின்ற மரணங்களை வைத்து அவன் படிப்பினை பெற வேண்டும், உபதேசம் பெற வேண்டும். 1000 மணி நேரங்கள் ஒரு மனிதன் பேசுவதை விட, பல பயான்களை கேட்பதை விட, ஒரு மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும், திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். அந்த வகையிலே அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் அன்றாடம் நாளாந்தம் சந்திக்கின்ற இந்த மரணங்களை மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாம் பல பாடங்களை, படிப்பினைகளை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயுள் எதிர்பார்க்கை வயது 80, ஆண்களை பொறுத்த வரைக்கும் 80 வயது, பெண்களை பொறுத்த வரைக்கும் 79 வயது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது சமூகத்திலே அந்த வயதை அடைவதற்கு முன்பு மரணிக்கின்றவர்களுடைய விகிதம் அதிகரித்து கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் வைத்து நாம் நமது வாழ்வில் எத்தகைய படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாவதாக நமது நாட்டில், அதிலும் குறிப்பாக நமது சமூக மட்டத்தில் அண்மை காலமாக ஏற்படுகின்ற இந்த மரணங்கள் திடீர் மரணங்களாக இருக்கலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டு மனிதர்கள் மரணிப்பதாக இருக்கலாம், வயது சென்று மரணிப்பவர்களாக இருக்கலாம், அல்லது இளவயது மரணங்களாக இருக்கலாம். அவற்றின் மூலமாக நாம் பெறுகின்ற முதலாவது படிப்பினை என்னவென்றால், இளவயது மரணங்கள் குறிப்பாக அதற்குரிய காரணங்களை நாம் தேடி கண்டறிகின்ற பொழுது குரானிக்கல் இல்னஸ் என்று சொல்வார். தொற்றா நோயினால் மரணிக்கின்றவர்களுடைய விகிதம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. அது இருதயம் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், கிட்னி சார்ந்த நோய்களாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், டயபெட்டிக்காக இருக்கலாம். இப்படியான நோயினால் பாதிக்கப்பட்டு மரணிக்கின்றவர்களுடைய வீதம் அதிகரித்துக் கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம் சமூகம் 100% வாழுகின்ற ஒரு பிரதேசத்திலே ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. என்ன காரணங்களுக்காக மரணம் சம்பவிக்கிறது, அது எத்தனை வயதிலே சம்பவிக்கின்றது என்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்விலே
குரானிக்கல் இல்னஸ், தொற்றா நோய்களினால் மரணிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அந்த ஊரில் 55 தொடக்கம் 60 வயதுக்குட்பட்டவர்கள் மரணிக்கின்ற வீதம் அதிகமாக வந்திருக்கிறது. அன்புக்குரிய பெரியோர்களை, சகோதரர்களுடைய காரணங்களை நாங்கள் கண்டறிய வேண்டும். வெறுமனே நமது மரணங்களை கதா கதரோடு தொடர்பு படுத்தி நாம் ஆறுதல் அடையலாம். ஆனால் உண்மையில் கதா கதர், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நாங்கள் பொருந்திக் கொள்வோம் என்று இளவயது மரணங்களை அப்படியே கடந்து செல்வது மார்க்க அடிப்படையில் சரியான ஒரு நிலைப்பாடு அல்ல. கதா கதர் என்பது ஒரு மனிதன் 20 மரணிக்க வேண்டும் என்று நிச்சயமாக எழுதப்படுவது அல்ல. ஒரு மனிதன் 5 மரணிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி எழுதப்படுவது அல்ல. கதா கதர், கதா கதர் என்பது அல்லாஹ்வுடைய எல்லையற்ற அறிவின் எழுத்துத்தான் கதா கதர் என்பது. இந்த மனிதன் இன்ன வயதிலே மரணிப்பான் என்றுதான் அல்லாஹ் கதா கதரிலே எழுதியிருக்கின்றானே தவிர, இன்ன மனிதன் இந்த வயதில் இன்ன நோயினால் இப்படி மரணிக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதில்லை. அப்படி நிர்பந்தித்தால் அது அநீதியாக மாறிடும். கதா கதரை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவனுடைய எல்லையற்ற அறிவின் காரணமாக எங்களை பற்றிய விடயங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த மனிதன் இவ்வளவு காலம் வாழ்வார், இந்த மனிதன் இவ்வளவு ரிஸ்குகளை அனுபவிப்பார், இந்த மனிதன் இத்தனை குழந்தைகளை பெற்றெடுப்பார், இந்த மனிதன் இன்ன நிலையை அடைவான் என்று அல்லாஹ் அவனுடைய எல்லையற்ற அறிவின் காரணமாக எங்களை பற்றி எழுதி வைத்திருப்பதுதான் கதா கதரே தவிர அது ஒரு திணிப்பு அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களை, அப்படி நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் எங்களுடைய நாம் வாழுகின்ற சூழலில், நமது நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி, சர்வதேச ரீதியாக எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தான் இந்த இளவயது மரணம். அதற்குரிய காரணம் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்திலே தங்கி இருக்கிறது. நோய்கள், இந்த குரானிக்கல் இல்னஸ், தொற்றா நோய்களுக்குரிய பிரதானமான காரணம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்திலே தங்கி இருக்கிறது. எங்களுடைய தூக்கம் அதை தீர்மானிக்கிறது. தூக்கத்தில் நாம் சரியான ஒழுங்கை பேணவில்லை என்றால் அது நோயாக மாறுகிறது. இருதய நோய், மன உளைச்சல்கள், அதே போன்று உடம்பிலே இயல்பாக இருக்கின்ற சில விடயங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இல்லாமல் போகின்றது. நாம் உரிய நேரத்துக்கு தூங்கி எழும்பவில்லை என்றிருந்தால். எனவே எங்களுடைய தூக்கம் எங்களுடைய நோய்க்கு காரணமாக மாறுகிறது. அதே போன்று உடற்பயிற்சி இல்லாமல் எங்களுடைய நோய்க்கு காரணமாக மாறுகிறது. சில வேளைகளில் டிப்ரெஷன், மன அழுத்தங்கள் இன்று எல்லா மனிதர்களையும் பார்க்க ஏதோ ஒரு அழுத்தத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களை பற்றிய கவலை, எதிர்காலத்தை பற்றிய பயம், இதுதான் மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கின்ற 2 விடயங்கள் இவைகள். எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், கடந்த காலத்தை பற்றிய அபரிவிதமான அச்சம் அல்லது ஒரு கவலை. சுவர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு கொடுக்கின்ற இன்பங்களில் 2 வகையான இன்பங்களை சொல்கிறார். ஒன்று பௌதீக இன்பம், அந்த மனிதனுக்கு கிடைக்க இருக்கின்ற உணவு, குடிபானங்கள், ஏனைய விடயங்கள், அதை பற்றி சொல்லுகின்ற குர்ஆன் உளவியல் ரீதியான ஒரு அமைதியான வாழ்க்கையை பற்றியும் சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறார், வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அந்த சுவர்க்கத்திலே வாழுகின்ற மனிதர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்காது, கடந்த காலத்தை பற்றிய கவலை இருக்காது. அன்புக்குரிய சகோதரர்களை, எமது இந்த உலக வாழ்வில் நிம்மதியை கெடுக்கின்ற விடயம் இதுதான். கடந்த காலத்தை பற்றிய கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சம், இதுவும் எங்களுடைய உடல் நோய்களுக்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது. இவைகளெல்லாம் அது இளவயது மரணத்துக்கு இட்டுச் செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இவற்றிலிருந்து எப்படி எங்களுடைய சமூகத்தை நாம் மீட்டெடுக்கலாம் என்பதை பற்றி கட்டாயம் சிந்திக்க வேண்டியது ஒரு தேவை இருக்கிறது. அத்தகைய ஒரு படிப்பினை இளவயது மரணங்கள் எங்களுக்கு இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம், அண்மை காலமாக நமது பிரதேசங்களில் அல்லது நமது நாட்டில் நாம் சந்திக்கின்ற இந்த மரணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் மரணத்துக்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் பாடத்தை எங்களுக்கு சொல்கிறது. சகோதரர்களே, நான் இன்று ஆரோக்கியமாக இருக்கலாம்,
எனக்கு மரணிப்பதற்கு இன்னும் வயது இருக்கலாம் என்ற எண்ணம் எல்லாவற்றையும் உடைத்து விடுகிறது அண்மை காலமாக நாம் சந்திக்கின்ற மரணங்கள். சகோதரர்களே, எந்த கணமும் மரணம் எங்களுக்கு ஏற்படலாம். லா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்தின் தமூத் வலா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன். யாருக்கும் தெரியாத அடுத்த கணம் என்ன நடக்கும் என்று, அடுத்த மூச்சு எங்களுக்கு விட கிடைக்குமா இல்லையா என்பது உத்தரவாதமற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அதனாலேதான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டலை வழங்கி இருக்கிறது. எந்த நிமிடமும் நீங்கள் மரணத்துக்காக தயாராக இருங்கள். அதனை பொடுபோக்காக இருக்க வேண்டாம், கவனீனமாக இருக்க வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வசனத்தை சொல்றார். இன்னஹு லனபஉன் அதீம் வ அன்தும் முஅரிதுன். இது ஒரு மகத்தான செய்தி, ஆனால் நீங்கள் அது பற்றி பொடுபோக்காக இருக்கிறீர்கள். இதற்கு 2 விளக்கம் இருக்கிறது. இது ஒரு மகத்தான செய்தி என்பது குர்ஆன் ஒரு மகத்தான செய்தி, அதை நீங்கள் பொடுபோக்காக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், அதை பற்றி நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள் என்பது ஒரு விளக்கம். இன்னும் ஒரு விளக்கம், மரணம் மறுமை வாழ்வு என்பது ஒரு பெரும் செய்தி. அவர்கள் தங்களுக்கு மத்தியில் மகத்தான ஒரு செய்தியை பற்றி கருத்து வேறுபாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், இன்னஹு லனபஉன் அதீம். மரணம் என்பது, மறுமை வாழ்வு என்பது ஒரு மகத்தான ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி. ஆனால் வஅன்தும் முஅரிதுன், அதை பற்றி நாம் பொதுபோக்காக இருக்கிறோம், அதை பற்றி நாம் கணக்கெடுக்கவில்லை. நாம் கணக்கெடுக்கவில்லை என்பதை விட நாம் வாழுகின்ற இந்த உலகம் அதை பற்றி எங்களை சிந்தனை செய்ய விடுவதாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹ்ரமு இப்னு ஆதம் வ யஷுப்பு ஃபீஹி இஸ்னதான். மனிதனுக்கு வயது சென்று கொண்டிருக்கிறது, ஆனால் 2 விடயங்கள் அவனிலே வாலிபமாகவே இருக்கிறது. ஒன்று ஹிர்ஸுஹு அலல் ஹயா, இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை. இரண்டாவது வஹிர்ஸுஹு அலல் மால், அதிகம் சம்பாதிக்க வேண்டும், செல்வத்தை குவிக்க வேண்டும் என்ற ஆசை. இந்த 2 ஆசைகளும் மரணத்தை பற்றிய சிந்தனையை எங்களிடம் இருந்து எடுத்து விட்டது சகோதரர்களே. மரணத்தை பற்றிய அச்சமில்லை, மரணிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இல்லாத அல்லது எண்ணம் இல்லாத ஒரு நிலையை இந்த மனிதர்களிலே ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் ஆபத்தான ஒரு கட்டம். அப்படி வாழுகின்ற மனிதன் அவனுக்கு மரணம் சம்பவிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தான் விழித்தெழுகிறான். அந்த நேரத்திலே தான் தன் தவறுகளை உணர்கிறான். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அழுகிறான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான், நான் சென்று நல்ல அமல்கள் செய்து கொண்டு வருகிறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான், நான் சென்று என்னுடைய முழு செல்வத்தையும் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்துவிட்டு வருகிறேன் என்று மனிதன் அவகாசம் கேட்கின்றான். எப்பொழுது தெரியுமா? அவனுடைய மரண தருவாயிலே. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா மின் வராயிஹிம் பர்ஸஹ். ஆனால் அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே எடுபட மாட்டார். அவர்கள் பர்ஸஹுக்காக தயார்படுத்தி அனுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, மரணம் வருகின்ற பொழுது நாம் தயாராவதை விட மரணத்தை எதிர்பார்த்து நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் மரணங்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை எப்பொழுது வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி அவருக்கு பதில் சொன்னார்கள். எப்பொழுது மறுமை வரும் என்பதை பற்றி அவர்கள் பேசவோ அல்லது அதுக்கு விடை சொல்லவோ முனையவில்லை. கேட்டார்கள், மாதா ஆதத்தலவோ, மறுமை வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்காக நீ என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? அதற்காக உன்னிடத்தில் இருக்கின்ற கட்டுச்சாதனம் என்ன என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்திலே கேட்டார். அவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல் கையூசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? மரணத்துக்கு பின்னால் உள்ள தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வார். சகோதரர்களே, இது நல்ல சந்தர்ப்பம். எங்களுக்கு மரணங்கள் வரலாம், அது திடீரென வரலாம், நோய்வாய்ப்பட்ட நிலையில் வரலாம். ஆனால் அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்காக நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற கட்டுச்சாதனங்கள் என்ன?
திடீரென வருகின்ற மரணத்தை எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் எங்களில் கேட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சகோதரர்களே, எப்படி மரணத்தை எதிர்கொள்வது, எப்படி மரணத்திற்காக தயார்படுத்துவது? ஒன்று, நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் தௌபாவுடைய நிலையிலே இருப்பது. தௌபாவை பிற்போடக்கூடாது. தௌபாவுடைய நிலையிலே, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் மரணிக்க வேண்டும். பாவத்துடைய நிலையில் நாம் மரணிப்போமாக இருந்தால் அதே நிலையில் தான் மறுமையிலே நாம் எழுப்பாட்டப்படுவோம். எனவே நான் ஒரு மனிதன் தான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்தால் மறுகணமே அவன் அதற்குரிய பிராயச்சித்தத்தை தேட வேண்டும். இது முதலாவது வழி. இரண்டாவது விடயம், அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய கடைசி மூச்சு இஸ்லாத்திலே இருக்க வேண்டும். நல்ல அமல்கள் செய்த நிலையில், நல்ல நிலையிலே என்னுடைய கடைசி மூச்சை நீ எடுத்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ கேட்கிறோம். அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரஹு வஜஅல் கைர அமலி ஹவாத்திமஹு வஜஅல் கைர அய்யாமி யௌம அல்காக ஃபீ. யா அல்லாஹ், என்னுடைய ஆயுளில் சிறந்ததாக கடைசி காலத்தை நீ ஆக்குவாயாக. என்னுடைய அமல்களில் சிறந்ததாக நான் மரணிக்கின்ற பொழுது கடைசி தருவாயில் நான் செய்கின்ற அமல்களை நீ ஆக்குவாயாக. என்னுடைய நாட்களில் சிறந்ததாக உன்னை சந்திக்கின்ற அந்த நாளை ஆக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த வகையில் நாம் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்தும், யா அல்லாஹ், என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இந்த தீனிலே நிலைத்திருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக என்ற துஆவை நாம் அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, அடுத்த கணம் எனக்கு மரணம் வரலாம். அதனால் நான் நன்மைகளை தேடி செய்யக்கூடியவனாக இருக்க. எந்த சந்தர்ப்பத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே சஹாபாக்களை நிறுத்திவிட்டு சஃப்களை சீர் செய்கின்ற பொழுது கூட சொல்வார்கள், சல்லு ஸலாத்தல் முஅத்திய, இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை என்ற எண்ணத்தோடு நீங்கள் தொழுங்கள். நீங்கள் லுஹர் தொழுகிறீர்களா, அசர் தொழுவதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் போகலாம். அசர் தொழுகிறீர்களா, மகரிப் தொழுவதற்கு நீங்கள் உயிரோடு இல்லாமல் போகலாம். அதனால் நீங்கள் இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை, இதுதான் என்னுடைய கடைசி உணவு, இதுதான் என்னுடைய கடைசி இரவு, இந்த எண்ணத்தோடு நாங்கள் தூங்குகின்ற பொழுது எங்களுடைய செயல்கள் சீராக அமையும். அதனாலேதான் நாம் தூங்க சொல்லுகின்ற பொழுது கூட ஓதுகின்ற துஆ என்ன? யா அல்லாஹ், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், உன் பெயரை கொண்டு நான் மரணிக்கின்றேன், உன் பெயரை கொண்டு நான் மீண்டும் எழும்புகின்றேன். தூங்க செல்வதை கூட மரணத்தோடு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனெக்ட் பண்ணினார்கள் என்றால், நீங்கள் அந்த எண்ணத்தோடு செல்ல வேண்டும். நாளை காலையிலே எழும்புவதற்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் ஒரு மனிதன் தூங்க சென்றால் அவருடைய அந்த நாள் அல்லது அதற்கு முந்தைய நாட்கள் அவன் பாவ மன்னிப்பு தேடி இருப்பான், அவனுடைய தவறுகளை வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டிருப்பான், நல்ல அமல்கள் செய்திருப்பான், மரணத்துக்குரிய தயார் நிலையில் தன்னை வைத்திருப்பான். அதனாலேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய அடுத்த நிமிடம் அல்லது அடுத்த நாள் எனக்கு மரணம் வரலாம் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதே போன்றுதான் மரணத்துக்காக ஒரு மனிதன், இது அமல்களை பொறுத்தவரை அந்த அமல்களில் 2 வகை இருக்கிறது. ஒன்று, நாம் உயிரோடு வாழுகின்ற பொழுது மறுமையை எண்ணி நாம் சேர்த்து வைக்கின்ற அமல்கள், நன்மைகள். இரண்டாவது, மரணித்ததற்கு பிறகும் கபரிலே இருந்து கொண்டு அதனுடைய நன்மைகளை பெறக்கூடிய செயல்கள். அது சதகா ஜாரியா, வக்ஃபாக இருக்கலாம், சதகத்துல் ஜாரியா. அல்லாஹ் எங்களுக்கு தந்த அறிவை மற்ற மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதன் மூலம் எங்களால் யாரெல்லாம் நன்மை அடைந்தார்களோ, எங்களுடைய அறிவின் மூலமாக யாரெல்லாம் நன்மை அடைந்தார்களோ அவர்களுடைய துவாக்கள், அவருடைய நன்னமல்கள் கபரில் எங்களுக்கு வரும். அதே போன்று நாம் உருவாக்கி விட்டு செல்லுகிற எங்களுடைய சாலிஹான பிள்ளை, அவர்களுடைய பிரார்த்தனைகள், அவர் செய்கின்ற நல்லமல்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேரும். இப்படி நல்ல அமல்கள் மறுமைக்காக என்று நாம் தேடி தேடி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. சகோதரர்களே, மறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது 60 வருட காலம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கின்றார் என்றால், மறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது 2 நிமிடங்கள் கூட அவன் வாழ வேண்டும். அந்த 2 நிமிட வாழ்க்கைக்காக எவ்வளவு ஓடுகிறோம், எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு தேடுகிறோம், எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, முடிவே இல்லாத அந்த நிரந்தரமான மறுமைக்காக
நாம் தேடி வைத்திருக்கின்ற கட்டுச்சாதனங்கள் என்ன? சுவன இன்பத்தை அடைந்து கொள்வதற்காக நாம் கொண்டு செல்ல இருக்கின்ற நல்ல அமல்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க கூடாது. நாம் சந்திக்கின்ற மரணங்கள் அந்த சிந்தனையை, எண்ணத்தை ஏன் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க கூடாது? கடைசியா அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நல்ல அமல்கள் சேர்த்து வைப்பது மாத்திரமல்ல, மற்ற மனிதர்களுக்கு தீங்கு செய்த நிலையில், மற்ற மனிதர்களுக்கு அநீதி இழைத்த நிலையில் நாங்கள் மரணித்து விடக்கூடாது. அதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். திடீரென மரணம் வரலாம். நாம் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டிய நிலையில் மரணித்து விட்டார். திடீரென மரணம் வரலாம். நான் குடும்ப உறவு அல்லது இரத்த உறவை துண்டித்த நிலையில் மரணித்து விட்டார். திடீரென மரணம் வரலாம். ஒருவனை பற்றி ஒருவனுடைய மானத்தை போக்கிய நிலையில், ஒருவனுடைய சொத்துக்களை சுரண்டிய நிலையில் நான் மரணித்து விட்டால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? அதனாலே தான் அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த நிலையிலும் உறவுகளை துண்டித்த நிலையில் நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடாது. 3 நாட்கள் நான் இஸ்லாம் அவகாசம் தந்திருக்கிறது. உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபங்கள் வந்துவிட்டால் 3 நாட்களுக்கு மேல் உறவுகளை நீங்கள் துண்டித்து வாழ வேண்டாம். எந்த நிலையில் நீங்கள் மரணிப்பீர்கள் என்று தெரியாது. உறவுகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் மரணம் தழுவினால் அவருடைய மறுமை வாழ்வு நிச்சயமாக பாதிக்கப்படும். அதே போன்றுதான் கொடுக்கல் வாங்கல்களில் அநீதி இழைக்கப்பட்ட நிலையில், அல்லது ஒரு மனிதனுடைய மானம் வாங்கப்பட்ட நிலையில், இன்னொரு மனிதனுக்கு நாம் தீங்கு செய்த நிலையில் மரணித்து விட்டால் நாளை மறுமையில் அவருக்கு எங்களுடைய நன்மைகளை கொடுக்க வேண்டி வரும். அதனாலேதான் மனித உறவுகள் எந்த கட்டத்திலும் சீராக இருக்க வேண்டும், மரணத்தை எதிர்பார்த்து இருக்கின்ற மனிதனை பொறுத்தவரை. அதே போன்று என்னிடத்தில் ஏதாவது வசியத்துகள் இருந்தால், குடும்பத்திலே பிணக்குகள் ஏற்படாத வகையிலே, சமூகத்திலே பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் அந்த வசியத்துக்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனிடத்திலே ஒரு வசியத் இருக்கிறதோ அவருக்கு ஆக உச்சக்கட்ட அவகாசம் 2 இரவுகள் மாத்திருந்தார். அந்த 2 இரவுகளுக்குள் அந்த வசியத்தை அவர் எழுதிவிட வேண்டும். அப்படி எழுதாத நிலையில் அவர் மரணிப்பாராக இருந்தால், இன்னும் ஒரு ஹதீஸ்லே அது குடும்ப உறவுகளுக்கு இடையிலே பிளவுகளை ஏற்படுத்தினால், சொத்து பங்கீடு விஷயத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்தினால், மரணித்த இந்த மனிதர் 60 அல்லது 70 வருட காலம் அமல் செய்து கொண்டு வாழ்ந்தாலும் அவருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் மரணத்திற்காக எந்த கட்டத்திலும் தயாராக இருக்க வேண்டும். அது இவ்வாறுதான் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய குத்பாவினுடைய சுருக்கம், சாராம்சம் இதுதான். நாம் எல்லோரும் மரணிக்க வந்தவர்கள், இங்கு நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. மரணத்துக்கு வயது எங்களுடைய வயது அல்லது எங்களுடைய மரணம் எப்பொழுது எங்கு என்பது எங்களுக்கு தெரியாது. அது அல்லாஹ்வுடைய அறிவில் உள்ள ஒரு விவகாரம். அது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட தெரியாது. நமது ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற அந்த கணத்திலேதான் அல்லாஹ் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகிறான், இந்த ரூஹை கைப்பற்றி கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய அறிவிலே உள்ள, மறைவான அறிவிலே உள்ளபடி. அதனால் நாம் எங்களுக்கு முன்னால் வருகின்ற மரணங்களில் படிப்பினைகளை பெற வேண்டும். எங்களுடைய ஆரோக்கிய விடயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். இளவயது மரணங்கள் அது கதா கதிரில் நாங்கள் தூக்கி அப்படியே வைத்துவிட்டு நாம் கடந்து செல்ல முடியாது. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இஸ்லாம், குர்ஆன் காட்டி இருக்கின்ற அடிப்படைகளை சரியாக பின்பற்றி வாழும். இது பற்றி இன்னும் விலாவாரியாக பேச வேண்டுமானால் நேரம் இடம் கொடுப்பது. எங்களுடைய உணவு பழக்க வழக்கம், எங்களுடைய தூக்கம், எங்களுடைய உடற்பயிற்சி, அதே போன்று எங்களுடைய உள ஆரோக்கியம், இந்த விடயத்திலே நாம் கவனம் உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது, எந்த நேரமும் எனக்கு மரணம் வரலாம் என்று நாம் அதற்காக எங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தௌபாவுடைய நிலையில் நன்மைகளை தேடி செய்யக்கூடியவர்களாக, மற்ற மனிதர்களுக்கு எந்த வகையில் பங்கம் விளைவிக்காமல் அவருடைய உறவுகளை சேர்ந்து வாழக்கூடியவர்களாக, எங்களுடைய வசியத்துக்களை நாம் எழுதி வைத்த நிலையிலே நாம் எங்களுடைய மரணத்தை சந்திப்போமாக இருந்தார். மறுமை வாழ்வை எதிர்பார்த்து இந்த உலகத்திலே உயிர் வாழுகின்ற பொழுது நன்மைகளை தேடி தேடி செய்வதை போன்று மரணித்ததற்கு பிறகும் எனக்கு
நிரந்தரமான நன்மைகள் வருவதற்கான ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ், நிரந்தரமான அமல்கள் என்ன? இஸ்லாம் சொன்னதை போன்று நான் எனக்காக என்ன வக்குஃப் செய்திருக்கிறேன், சதகத்துல் ஜாரியாவை செய்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக, கபர் வாழ்க்கைக்காக உதவக்கூடியவர்களாக, நன்மைகளை அனுப்பக்கூடியவர்களாக நான் வளர்த்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு தந்த அறிவை இந்த உலகத்தில் நான் மட்டும் கொண்டு செல்லாமல் மற்ற மக்களுக்கும் விட்டு செல்கிறேனா? இந்த விடயங்களில் நாம் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய மறுமை வாழ்வும் வெற்றிகரமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தஆலா நல்ல நிலையிலே எங்கள் எல்லோருடைய ரூஹ்களையும் கைப்பற்றுவானாக.